ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, இன்றைய நாள் முழுவதும் உனக்கு அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சியாகத்தான் இருக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீ சந்தித்தது எல்லாம் உனக்கு எல்லாம் பயம்தான். ஒரு பயம் போனால் இன்னொரு பயம். இதை பார்த்தே ஒரு விஷயத்தை செய்ய வேண்டும் என்றாலே நீ நினைப்பாய், இந்த விஷயம் செய்கிறோம், என்னென்னலாம் நடக்குமோ என்று ஒவ்வொன்றாக நீயும் ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி யோசித்து கொண்டுதான் இருப்பாய். என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ இப்படியெல்லாம் பயப்படுகிறாய் என்பதற்காகத்தான் நான் ஒரு முடிவெடுத்தேன். இதற்கு மேல் என்னுடைய பிள்ளை ஒரு நாளும் கலங்கக்கூடாது. என்னுடைய பிள்ளை இன்ப அதிர்ச்சியை மட்டும்தான் பார்க்க வேண்டுமே தவிர எந்த ஒரு கெட்ட விஷயத்தையும் பார்க்காமல் நல்ல நல்ல விஷயங்களை மட்டுமே அனுபவிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த நான் என்னுடைய மனதுக்கு எப்பொழுதும் என்னுடைய பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றுதான் நான் நினைப்பேன். ஆனால் நேரடியாக சில சமயங்களில் நினைப்பேன், நேரடியாக சென்று பிள்ளைகளுக்கு ஆதலான வார்த்தைகளையும் கண்ணில் இருந்து வரும் கண்ணீரையும் துடைக்க வேண்டும் என்று நான் நினைப்பேன். ஆனால் என்னால் அப்படி நேராக வர முடியாது. நானும் சில சமயம் அசிரடியான வாக்கின் மூலமாகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு ரூபத்திலோ உன்னை வந்து நான் சந்திப்பேன். ஆனாலும் நீ என்னை புரிந்து கொள்ளவில்லை. அதனால்தான் இன்ப அதிர்ச்சி கொடுத்து நான் உன் பக்கத்தில் தான் இருக்கிறேன் என்னுடைய தங்கமே என்று சொல்லவே ஓடோடி வந்துவிட்டேன். கலங்காதே. எக்காரணம் கொண்டும் நீ எந்த ஒரு நிலையிலும் மனம் உடைந்து இருக்கக்கூடாது. எல்லா நிலையிலும் நீ சந்தோஷமாகத்தான் இருக்க வேண்டும். நானும் உனக்காக இருக்கும் பொழுது எந்த நிலையும் நீ துவண்டு போய் நிற்கக்கூடாது. அலட்சியமாக எதையும் நினைக்காதே. இப்பொழுது சாய் சொல்கிறாரே என்று நீ இதை அலட்சியமாக நினைக்காதே. இன்றைய நாள் உன்னுடைய வாழ்வில் முழுவதும் இன்பமாக மட்டும்தான் இருக்கும். இன்று மாதத்தில் முதல் நாள். இன்று பார், உனக்கு நான் எப்படிப்பட்ட இன்ப அதிர்ச்சியை தருகிறேன் என்று. உன்னுடைய வாழ்வில் நீ யோசிக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு கட்டமும் நடக்கவில்லையே என்று கலங்கிக் கொண்டு இருந்தாய். நிச்சயமாக இனி கலங்க வேண்டிய அவசியமே அல்ல. இன்றைய நாள் மாதத்தில் முதல் நாள். அது மட்டுமல்ல, வருஷத்தின் கடைசி மாதமாக இதுதான். இந்த மாதத்திற்குள்ளேயே எல்லா சந்தோஷங்களையும் நீ அனுபவிக்கும் அளவுக்கு உன் வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு திருப்பத்தை நான் ஏற்படுத்துவேன். நீ இதுவரைக்கும் நிறைய விஷயங்களை நீ பொறுமையோடும் நம்பிக்கையோடும் நீ காத்து கொண்டே இருந்தாய். அந்த பொறுமையையும் நம்பிக்கையையும் கண்ட நான் நிச்சயமாக உனக்கான நல்லதை செய்து கொடுத்து விட வேண்டும் என்பதற்காக நான் ஒரு நல்ல முடிவை எடுத்துள்ளேன். தங்க பிள்ளையே, வாழ்நாள் முழுவதும் நீ இந்த மாதத்தில் இருந்தே பல சந்தோஷங்களை மட்டுமே அனுபவிப்பாய். திடீரென்று அடிக்கும் அல்லவா ஒரு திசை, சுக்கிர திசை, அது ஆரம்பித்து விட்டது. உன்னுடைய வாழ்வில் நீ யோசிக்க முடியாத பேரின்பத்தையும் நல்ல வழிகளையும் நானே உன் வாழ்க்கையில் காமிப்பேன். அது நிலைத்து இருக்கும்படி அனைத்து விஷயங்களையும் நானே உனக்கு செய்தும் தருவேன். இனி என் வாழ்க்கையில் இது கிடைக்கவில்லை, அது கிடைக்கவில்லை என்று நீ புலம்பவே தேவையல்ல. எல்லாமே கிடைக்கிறது சாயி, என் வாழ்வில் எல்லாமே நடக்கிறது சாயி என்று நீயே என்னிடம் ஒவ்வொரு விஷயத்தையும் தானாக வந்து என்னிடம் சொல்வாய். அது மட்டுமல்லாமல் எனக்கு ஒன்று புரியவில்லை. எங்கு பார்த்தாலும் நீ செல்கிறாய். உனக்கு தேவையானதை பெறுவதற்கெல்லாம் நீ வெளியில் செல்கிறாய். ஆனால் என்னுடைய கோவிலுக்கு எதற்காக வாரத்தில் ஒரு நாள் கூட எனக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி நீ வர மறுக்கிறாய்? நானும் ஒவ்வொரு வாரமும் வியாழக்கிழமை அன்று நான் உனக்காக காத்து கொண்டே இருப்பேன், என்னுடைய பிள்ளை என்றாவது வருமா என்று. ஆனால் நீ வருவதல்ல. எதிர்பார்க்காத உறவினர் வீட்டுக்கெல்லாம் செல்கிறாய். எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் இந்த தந்தையின் வீட்டிற்கு வர எதற்காக மறுக்கிறாய்? தங்கமே, நானோ உன்னை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறேன். உன்னுடைய இன்பத்தை மட்டும் அள்ளி கொடுக்கும் இந்த சாயுடைய வீட்டுக்கு எதற்காக வருவது இல்லை? என்னுடைய கோவில் என்று எல்லோரும் சொல்கிறீர்கள். எனக்கு அது கோவில் கிடையாது, என்னுடைய வீடு. அப்படி இருக்கும் பொழுது உனக்கு அது என்னவாக இருக்கும்? உனக்கு அது அப்பாவின் வீடாகத்தானே இருக்கும். புரிந்து கொள். உன்னுடைய வீட்டுக்கே நீ வர மறுத்தால் என்ன செய்ய முடியும் தங்கமே? நான் உனக்காக ஒவ்வொரு
வாரமும் வியாழக்கிழமை காத்து கொண்டே இருப்பேன். சில சமயம் மற்ற நாளிலும் காத்து கொண்டு இருப்பேன். உனக்கு நேரம் கிடைக்கும் பொழுது இந்த அப்பாவை வந்து பாரு. யாராவது உன்னுடைய உறவுகள் இப்படி வற்புறுத்தி என் வீட்டிற்கு வா என்று சொல்கிறார்களா? சொல்லவே மாட்டார்கள். ஏனென்றால் அவர்கள் வீட்டுக்கு வருவதெல்லாம் பிடிக்காது. ஆனால் நீ என் வீட்டிற்கு வர வேண்டும் என்று நானோ ஆசைப்படுகிறேன். ஆனால் நீ வருவது இல்லை. பரவாயில்லை தங்கமே, நேரம் கிடைக்கும் பொழுது என்னை வந்து சந்தித்து விடு. நான் உனக்காக காத்திருக்கிறேன் அல்லவா? என்னை ஏமாற்றி விடாதே. காலம் முழுவதும் உன் வாழ்க்கையை சரி செய்யவே நான் உன்னுடன் இருக்கிறேன். நீதான் நினைக்கிறாய் உன்னை வணங்குகிறேன், எந்த ஒரு விஷயமும் சரியாகவே இல்லை, எல்லா விஷயங்களும் இப்படியே இருக்கிறது என்று நீதான் கவலைப்படுகிறாய். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நிலையையும் சரி செய்ய நான் இருக்கிறேன் என்பதை எதற்காக தங்கமே மறந்து போனாய்? நீ என்னுடைய பிள்ளை தங்கமே. உன்னுடைய ஆசைகளை நடத்தி வைப்பது என்னுடைய முழுமையான விஷயம். நீ எதை கேட்கிறாயோ அதை தர வேண்டும். எந்த விஷயம் உனக்கு மிக மிக பிடிக்குமோ அதை தர வேண்டும் என்பது மட்டுமே தான் என்னுடைய எண்ணம். ஆனால் நீ அதையெல்லாம் காதில் வாங்காமல் உன்னுடைய இஷ்டத்திற்கு நீ இருக்கிறாய். பரவாயில்லை, உன் இஷ்டத்திற்குத்தான் நீ இருக்கிறாய். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் என்பதை சற்று புரிந்து கொண்டு அதன்படி நீ உன் வாழ்க்கையில் நடந்தால் மிகப்பெரிய நன்மை உன் வாழ்க்கையில் உண்டாகும். கவலைகள் வேண்டாம். ஏதாவது ஒரு விஷயம் நடந்தால் அவ்வளவுதானோ என்று நினைக்காதே. அதற்கு பிறகும் சந்தோஷமானது உன் வாழ்க்கையில் இருக்கிறது. எல்லா நிலையிலும் நீ தவறு நடக்குமோ என்று நினைக்காதே. நிச்சயமாக அப்படி அல்ல. ஒவ்வொரு தவறும் எதற்காக வருகிறது என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள். உங்களுடைய மனநிலைமையை மாற்றத்தான். நான் இப்பொழுது ஒரு விஷயத்தை உனக்காக செய்கிறேன் என்றால் அந்த விஷயமானது உன்னுடைய நினைப்பை மாற்றும், உன்னுடைய வேலையை சரி செய்யும். அதற்காகத்தான் பிரச்சனை வருகிறதே தவிர மற்றபடி உன்னை காயப்படுத்த வேண்டும் என்பதற்கெல்லாம் இல்லவே இல்லை. முதலில் நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள். நிச்சயம் நான் உன் வாழ்க்கையை மாற்றுவேன். உன் எதிர்காலத்தை நல்லதொரு வாழ்க்கையில் எல்லா விஷயத்தையும் நானே செய்வேன். நீ நினைக்கிறாய் சாயை வணங்குகிறேன், எதுவும் நடக்கவில்லை என்று. பொறுமையாக வணங்கி பாருங்கள். இந்த சாய் உங்களுக்காக எந்த அளவு உதவி செய்கிறேன் என்று. இந்த சாயை நம்பிய யாருமே எந்த ஒரு நிலையிலும் கவலைப்பட வேண்டியது அவசியமல்ல. ஒரு விஷயம் உங்கள் வாழ்க்கையில் தவறாக நடக்கிறது என்றால் சாய் பார்த்து கொள்வார் என்று விட்டுப்பார். அடுத்த நிமிஷம் அந்த விஷயமானது உன் வாழ்க்கையில் மாறி இருக்கும். காலம் காலமாக உன்னை வாட்டி வதைக்கிறேன் என நினைக்காதே. உன்னுடைய வாழ்வில் நீங்காத ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறேன் இந்த சாய். இத்தனை நாள் நீ பட்ட கஷ்டத்திற்கெல்லாம் மருந்து போட இந்த சாய் வந்துவிட்டேன். நீ பொறுப்பான பிள்ளை, நீ அமைதியான பிள்ளை, நீ எல்லா நிலையிலும் நீ யோசித்து யோசித்து முடிவெடுக்கும் ஒரு நல்ல பிள்ளை. இந்த பிள்ளைக்கு நான் எப்பொழுதும் நன்றியாக, எப்பொழுதும் என் பிள்ளைக்கு சந்தோஷத்தை மட்டும் ஏற்படுத்தி கொடுக்கும் ஒரு நல்ல தகப்பனாக நான் இருப்பேன். நீ எல்லா நிலையிலும் என்னை தாராளமாக நம்பலாம். நம்பிப்பார் எவ்வளவு பெரிய விஷயம் உன் வாழ்க்கையில் இன்பமாக நடக்கிறது என்று. பல பேர் சொல்லலாம், ஏதேதோ விஷயத்தை பற்றி சொல்லலாம். எதையுமே நம்பாதே. உனக்கு நான் என்ன செய்கிறேன் என்பதை மட்டும் நீ உற்றுப்பார். நான் நல்ல விஷயம்தான் செய்கிறேன் என்பதை நீ அறியலாம். எப்பொழுதும் நீ எதையும் பார்க்காமல் உன் வாழ்க்கையில் நடக்கும் தவறை மட்டுமே பார்த்து கொண்டு இருக்கிறாய். அப்படி பார்க்காதே தங்கமே. இந்த சாய் ஒரு விஷயம் செய்கிறேன் என்றால் அது எதற்காக செய்கிறேன்? உன் வாழ்க்கையில் ஒரு கஷ்டம் வருகிறது என்றால் அந்த கஷ்டம் எதற்காக வந்தது? இதை மட்டும் பார். மற்றபடி வேறு எதையுமே பற்றி நீ யோசிக்க தேவையே கிடையாது. அற்புதங்களும் அதிசயங்களும் வாழ்வில் நிறைந்து இருக்கும். உன்னுடைய எதிர்காலத்தில் நீ யோசிக்க முடியாத அளவெல்லாம் உன் வாழ்க்கை மாறும். இதெல்லாம் நான் இப்பொழுது சொன்னால் உனக்கு ஆறுதல் என்று சொல்வாய். ஆனால் பார், எவ்வளவு பெரிய விஷயங்கள் மாறப்போகிறது. இது ஆறுதலே அல்ல, இது உண்மையான வாக்கு என்பதை சீக்கிரத்தில் நீ புரிந்து கொள்வாய். கண்ணும் கருத்துமாக இரு. எல்லா விஷயத்திலும் தெளிவாக செய். தெளிவான அனைத்தும் உன் வாழ்க்கையிலேயே கிடைக்கும். தைரியமாக இரு. எந்நாளும் எப்பொழுதும் இந்த சாயாகிய நான் உன் கூடவே இருந்து அனைத்து வழிகளையும் நல்ல நல்ல திருப்பங்களையும் நான் உங்கள் அனைவருக்கும் காமிப்பேன். என்னுடைய பிள்ளைகள்
ஒரு நாளும் எந்த ஒரு இடத்திலும் தலை குனிந்து நிற்க மாட்டீர்கள். நான் இப்பொழுது இந்த சத்தியத்தை உங்களுக்காக செய்து தருகிறேன். ஜெய் ஓம் சாய்ராம்.